இங்கே குதிரைகள் மட்டும் இல்லாமல் பட்டி மாடுகள் நிறையாவே இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பட்டி மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக நெருக்கமாக எப்படி அடைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. பரப்பளவில் ஃபுல்லாகவுமே பட்டி மாடுகள் தான் இருக்குது. இந்த மலை மாடுகளை பிடிக்க போகிறாங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எப்படி குட்டிகளாக இருக்குது. கிட்டத்தட்ட என்னோட கணக்குப்படி ஒரு 20 ரூபா 30 ரூபா வாங்குற கண்ணுக்குட்டிகள் இங்கே இருக்குது. ஒரு செக்ஷன் மாதிரி இருக்குது ஒவ்வொரு பட்டி மாடுகள். இங்கே நேற்று நல்லா மழைன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வெயிலே தான் இருக்கணும். தீவனம்னா ஈவினிங் டைமில் வக்கிப்பில் அந்த மாதிரி இருக்குது. வக்கிப்பில் பில்கள்லாம் கொண்டு வருவாங்க, வாங்கி போட்டுருவாங்க. இன்னும் புதுசாக வந்துருக்குதுங்க. சரி, ஒரு 4-5 வருஷமாக இது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. மீன் வலையில் வந்து டயரிங்லாம் இருக்குது. இதெல்லாம் புதுசாக இறக்கியிருக்காங்கண்ணா. அப்புறம் இதெல்லாம் நம்மளே பண்ணுறதாங்கண்ணா. நீங்களே மேக் பண்ணுறீங்க? இது வந்து நம்மளே பண்ணுறதுங்க. கம்பீரமாக, ரொம்ப கம்பீரமாக. ஆமாங்க. இது வந்து போட்டு மூக்கு அப்படி தூடுவாங்க. ஜல்லிக்கட்டு காலைக்கு போடுறது. இதுலேருந்து அது வரைக்கும் மூக்குனாங்க ஏறிட்டுங்க. இது வரைக்கும் மூக்குனாங்க ஏறுங்க. இது வந்து தேங்காய் நாத்துலேயே தலைக்கு வருங்க. இதிலிருந்து அது வரைக்கும் அது ஃபுல்லாக தலைக்கேருங்க. சின்ன 1லிருந்து 2லிருந்து 6, 7 வரைக்கும் இருக்குதுங்க. நம்மகிட்ட சைஸ் எல்லா சைஸ்லையும் இருக்குது. இது கொஞ்சம் சின்ன நாய்க்கு போடலாம். ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் அதுக்கு போடலாங்க. இது அதுக்கு மேலே இருக்க நாய்ங்களுக்கு போடலாங்க. நாங்கள் வந்து பார்டரில் இருக்கிறோம். நாங்கள் வந்து கர்நாடகா ஆளுங்க. அங்கே வந்து வாங்கலை, சரியாக வியாபாரம் இல்லை. ஒரு ஆளுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கையிலேருந்து போட்டு மாட்டுக்காரனுக்கு பணம் கட்டணும். மாடு இல்லை, மாடுங்களுக்கு தீனி இல்லை, தண்ணி இல்லை, பயங்கரமான வெயில் அடிக்குது. உடனேயே மழை ஃபுல்லாக அடிக்குது. என்ன பண்ணுறதான்னு தெரியல. 1000 ரூபா கூலி, 3 வேளை சாப்பாடு, அவங்க தங்குறதுக்கு இடம் எல்லாமே நாங்கள் பார்த்து. ஜல்லிக்கட்டுக்கு எடுப்பாங்க, வாடி வாசலுக்கு எடுப்பாங்க, வயலோட்டத்துக்கு எடுப்பாங்க, பொடிக்கண்ணு எடுப்பாங்க, பால் வளர்ப்புக்கு எல்லாமே எடுப்பாங்க. இப்போ நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிற மாடுகளை என்னென்ன பர்பஸ்க்காக என்னென்ன வேலைக்கு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன்? கத்தை வந்து 250 ரூபா. ஒரு 100 கத்தை வாங்கியிருப்போம். பச்சை சோளத்தட்டு வாங்கியிருப்போம். 300 ரூபா கட்டு. போகிறோம், மோர்பாளையம் போகிறோம், நைனாம்பாளையம் போகிறோம், முத்துநாயம்பட்டி போகிறோம், குன்னத்தூர் போகிறோம், ஈரோடு போகிறோம். நாட்டு மாடு இங்கே மட்டும்தான் இருக்கா, இல்லை இது இல்லாமல் வேற எங்கேயாவது இருக்கா? இங்கே மட்டும்தான். சரி, அந்த பக்கம் இருக்கு. குதிரை சந்தையில் அங்கே ஃபர்ஸ்ட் ராட்டனந்தூரி அதான் என்ட்ரன்ஸு. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம குருநாதர் சாமி கோயில் இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு 20 ரூபாயில் ஒரு கிடாரி நாட்டு மாட்டில் கிடாரிக்குன்னு சொல்லுவாங்க. டாகு அந்த மாதிரி எல்லாமே இங்கே அதிக குருநாதர் சாமி கோயில் சந்தையெல்லாம் நம்ம நிறையாவே இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா பர்கூர் மாடுகள், அதாவது மலை மாடுகள் சொல்கிற மாடுகள் நிறையாவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட்டம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இது கூட்டம் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அந்தியூர் குதிரை சந்தை அப்படின்னாலே ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் முதல் இடத்தையும் இந்தியாவில் 2வது இடத்தையுமே ஒதுக்கிட்டு இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்காக தொட்டி கட்டி விட்டுருக்காங்க. ஃபுல்லாகவுமே தண்ணியாக இருக்குது. நண்பர்களே, இப்போ நம்ம கடைவீதியில் இருக்கோம். கடைவீதியில் பார்த்தீங்கன்னா இது வந்து மாட்டுகளுக்கு தேவையான சலங்கைகள், கயிறு, மூக்கணாங்கயிறு எல்லாமே இங்கே இருக்குது. பெரிய கலைகள், சிறிய கலைகள் எல்லாத்துக்குமே இங்கே இருக்குது. வணக்கம்ண்ணா, உங்கள் கடைகளில் என்னென்ன மாட்டுக்கு தேவையான உபகரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்லுங்கள். மாட்டுக்கு தேவையானது எல்லாமே இருக்குங்க நம்ம கடையில். ஃபுல்லாக மாட்டு சந்தைக்கு போகிறோம். நம்ம 2-3 மாட்டு சந்தைக்கு போகிறோம். அதனால் மாட்டுக்கு தேவையானது மட்டும் தான் அதிகமாக வச்சுருக்கோம். மாட்டு சந்தைக்கு வந்து ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தை இருக்குது. அங்கே வந்து வாரம் வியாழக்கிழமையாக கடை போடுவோம். அப்புறம் இது வந்து வருஷத்துக்கு போடுவோம் இங்கே. அப்புறம் ஈரோடு பொங்கலப்போ தேரில் போடுவோம். அது ஒன்றுங்க. அப்புறம் அதுதான் ரெகுலராக போடுறதுங்க. மாட்டுக்கு இங்கே என்ன கிழமை நீங்கள் வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவோம். ஞாயிற்றுக்கிழமையை வந்துட்டு இந்த செட்டெல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுங்க. அவங்களே போட்டு வச்சுருவாங்க. இந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுங்க. 4 பேமெண்ட் வச்சுருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அது திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் திங்கக்கிழமையில ஸ்டார்ட் பண்ணி புதன்கிழமை எல்லாம் செட் பண்ணி வச்சுருவோம். புதன்கிழமையிலேருந்து அப்புறம் அப்படி ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை கடை எடுத்து காலி பண்ணிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை பொங்கலுக்கு காலி பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க. திங்கக்கிழமையோட கடைங்க க்ளோஸ் பண்ணிடுவோம். பண்ண சொல்லிடுவாங்க போலீஸ்காரங்க. ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லிடுவாங்க. அப்புறம் டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால திங்கக்கிழமை கூட காலி. வரைக்கும் உங்கள் வியாபாரம்லாம் பரவாயில்லைங்க? நேற்று ஒன்று தாங்க மழை இல்லை. அதனால் நேற்று ஒரு சுமாராக ஓடிச்சுங்க. மற்ற நாள் வந்து
ஃபுல்லாக மழைங்கண்ணா. வியாழக்கிழமையும் மழை, அப்புறம் புதன்கிழமையும் மழை, எல்லா நாளும் மழைங்கண்ணா. திங்கக்கிழமைக்கும் ஃபுல்லாக மழை. நேற்று ஒன்று தான் மழையில், நேற்று உடம்பு சுமாராக ஓடி இருக்குதுங்கண்ணா. அவ்வளோதாங்க. இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன உபகரணங்கள் இருக்குது மாட்டுகள் தேவையான அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் சொல்ல முடியும்? சரிங்களா. அது இது வந்தீங்கன்னா புதுசாக வந்துருக்குதுங்க. சரி, ஒரு 4-5 வருஷமாக இது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. மீன் வலையில் வந்து டயரிங்கண்ணா இது. அப்புறம் மீன் வலையில் பின்ன கவருங்கண்ணா இது. இது போட்டால் ஒரு 4-5 வருஷம் நல்லா கேரண்டியாக இருக்குது. நாட்டு மாடுகளுக்கு குதிரைகளுக்கு எல்லாமே. குதிரைகளுக்கு போட முடியாதுங்க, மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் போடுவாங்க. ஏன்னா குதிரைகளுக்கு வந்து ஃபேன்சியாக தான் போட்டு பழகுவாங்க எல்லாருமே. இது வந்து ஃபேன்சியாக விரும்புவாங்க. ஆனால் இது வந்து நல்லா தாங்குற மாதிரி ஒரு இதுங்க இது. ஸோ இதெல்லாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக வரதாங்க. இதெல்லாம் ரெகுலராக வருது. இப்போ புதுசாக வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புதிய சலங்கைங்க இது. இந்த புதுசு ஃபேன்சி ஐட்டம் வந்து நாய்க்கு பார்த்துருக்கோம். அப்புறம் இந்த பெல்ட்டெல்லாம் புதுசாக இறக்கியிருக்காங்கண்ணா. அப்புறம் இதெல்லாம் நம்மளே பண்ணுறதாங்கண்ணா. நீங்களே மேக் பண்ணுறீங்க? இது வந்து நம்மளே பண்ணுறதுங்க. அப்புறம் தான் இந்த மாதிரி வந்து ஜல்லிக்கட்டு காலைக்கு போடுறதுங்க. ஜல்லிக்கட்டு காலைக்கு போட்டு கம்பீரமாக, ரொம்ப கம்பீரமாக. ஆமாங்க. இது வந்து போட்டு மூக்கு அப்படி அறுத்துடுவாங்க. ஜல்லிக்கட்டு காலைக்கு போடுறதுங்க. மாட்டுக்கு தேவையானது இருக்குங்க. அப்புறம் கோழிகளுக்கு போடுறதாங்கன்னா இதெல்லாம் கோழிகளுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக கோழிக்கு போடுறதுங்க. அப்புறம் இது வந்து காலைக்கு போடுறதுங்க. அப்புறம்னா இது வந்துங்கன்னா மாட்டுக்கு போடுறது நாங்களே செய்யறதுங்கண்ணா இது. அப்புறம் இந்த ரோப் இருக்குது இல்லைங்க, லாரி ரோப்பு, அதில் வச்சு நாங்களே பண்ணுவோம். இது சின்னது, இது பெருசுங்கண்ணா. அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூக்கணாங்காய் இருக்குது இல்லை. மூக்கணாங்காயத்துலேயே இது வந்து கொஞ்சம் நைலானில் வந்துருக்குதுங்க. இது வந்து நைலான்லேயே டியூப் போட்டு வந்துருக்குதுங்க. இதெல்லாம் புதுசாக இந்த ஒரு 4-5 வருஷமாக இது ஓடிட்டு இருக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டு கவருங்க. இது போகுங்க ஃபுல்லாக அந்த முறுக்கேற்றி இந்த குஞ்சம் வச்சு ரேஸ் ஓட்டுறாங்களே, ரேஸ் அதை அவங்களாம் இது வாங்குவாங்க. தங்கி இல்லாத அதே மாதிரி இதுவும் வாங்குவாங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் வாங்குவாங்க. இந்த இதெல்லாம் ரேஸ் ஓட்டுறாங்க வாங்குறது வருங்க. சரிவா. இதெல்லாம் வரிசையாக மூக்கணாங்காய் ஐட்டங்கண்ணா. வரிசையாக அப்படி இதிலிருந்து அது வரைக்கும் மூக்கணாங்காய் ஐட்டங்க. இது வரைக்கும் மூக்கணாங்காய் இருங்க. இது வந்து தேங்காய் நாத்துலேயே தலைக்கவருங்க. இதிலிருந்து அது வரைக்கும் அது ஃபுல்லாக தலைக்கயிருங்க. அது வரைக்கும் மூக்கணாங்காய் இருங்க. இதுலேருந்து ஃபுல்லாக தலைக்கயிருங்க. இந்த கயிறுலாம் நம்மளே செய்கிறது தாங்க. நம்மளே வீட்டில். ஆமாங்க. தேருக்கோசரம் செஞ்சு போட்டதுங்க. 4-5 கட்டு போட்டாங்க. அப்புறம் எல்லாம் ஓடிச்சு. இவ்வளோதாங்க இருக்குது. அப்புறம் 2 நாள் தான் இருக்குது. பார்க்கலாங்க என்ன ஆகும். அப்புறம் வேறு எல்லாமே இது வந்து தும்புங்க. இதெல்லாம் தும்புங்க. இது வந்து மாட்டுக்கு போடுவாங்க. கன்னி கவுருன்னு சொல்லுவாங்க. கன்னி கவுருன்னு சொல்லுவாங்க இதெல்லாம். அப்புறங்கன்னா வேறு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும், சின்ன 1லேருந்து 2லேருந்து 6-7 வரைக்கும் இருக்குதுங்க நம்மகிட்ட சைஸு. எல்லா சைஸ்லையும் இருக்குது. 1லேருந்துங்க 7 வரைக்கும் இருக்குதுங்க. 7 வரைக்கும் இருக்குது. எல்லா சைஸும் நம்மகிட்ட இருக்குது. இதெல்லாங்க காளைங்களுக்கு இந்த மாடை போட்டு தேய்ச்சி கழுவுறதுக்கு. மாடை போட்டு தேய்ச்சி கழுவுறதுக்கு இல்லை, அழுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டுறதுக்கு. சும்மா தேங்காய் அரைச்சி குளிப்பாட்டிட்டு இருப்பாங்க. நமக்கு இது வந்து புதுசுங்கண்ணா. அப்புறம் இது வந்து ஃபுல்லாக நாய்க்குங்கண்ணா. வீட்டில் வளர்த்துறாங்க நாய்க்கு. சின்ன நாய்க்கு வந்து இது போடுவாங்கண்ணா. இது ஃபுல்லாக செஸ்ட் பெல்ட்டோட வந்துருங்க. ஃபுல்லாக டிசைனோட வந்துருங்க. அப்புறம் ஃபுல்லாக லெதருங்க. அப்புறம் இதோட வாக்கிங் ரோப்போட வந்துருங்க. இது வந்து புதுசாக வந்துருக்குது. அதுக்கப்புறம் இதுலேயே சின்னது இருக்குதுங்க. இது வந்து கொஞ்சம் சின்ன நாய்க்கு போடலாம். ஒரு வருஷம் 1.5 வருஷம் அதுக்கு போடலாங்க. இது அதுக்கு மேலே இருக்க நாய்ங்களுக்கு போடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம பட்டி மாட்டுக்கு உள்ளே போகலாம். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிற பட்டி மாடுகள் ஃபுல்லாக இதெல்லாம் பெரிய மாடுகள், ரொம்பவுமே பெருசாக இருக்குது. இந்த பக்கம் சைடு இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டிகளாக இருக்குது. கிட்டத்தட்ட என்னோட கணக்குப்படி ஒரு 20 ரூபா 30 ரூபாய்களை வாங்குற கண்ணுக்குட்டிகள் இங்கே இருக்குது. 15 ரூபா 10 ரூபாயிலையும் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பட்டி மாடுகள், மலை மாடுகள்னு சொல்லுவாங்கல்ல. மலை மாடுகளெல்லாம் கொண்டாந்து பட்டி மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷன் மாதிரி இருக்குது ஒவ்வொரு பட்டி மாடுகள். இங்கே நேற்று நல்லா மழைன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேராக இருக்குது. பட்டி மாடுகள் எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக வெயிலே தான் இருக்கணும். தீவனம்னா ஈவினிங் டைமில் வக்கிப்பில் அந்த மாதிரி இருக்குது. வக்கிப்பில் பில்கள்லாம் கொண்டு வருவாங்க, வாங்கி போட்டுருவாங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட்டி மாடுகள், வியாபாரமான பட்டி மாடுகள்லாம் வண்டியில் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து மலை மாடுகளில் விற்பனையான மாடுகள். ஃபுல்லாகவே எங்கள் மாடுகள் ஃபுல்லாகவே பட்டி மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நெருக்கமாக எப்படி அடைச்சி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து பர்கூர் மாடுகள் அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பட்டி மாடுகள் எல்லாமே நாட்டு மாடுகள், இடங்களை சார்ந்த மாடுகள். இங்கே இந்த இடம் ஃபுல்லாகவே
பட்டி மாடுகள் தான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த இடம் ஃபுல்லாகவே பட்டி மாடுகள் தான். மிகவும் பிரம்மாண்டமான மாடுகள், ஏகப்பட்ட மாடுகள் இருக்குது. எல்லாமே காளை கிடாரி அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட்டி மாடுகள்னால் எப்படின்னா மலையிலெல்லாம் வளர்த்துவாங்கல்ல, அதிகப்பட்ட மாடுகள் ஒரே இடத்துல. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாகவே மலை மாடுகள் தான். வாங்க உங்களுக்கு எல்லா இடத்தையும் தனித்தனியாக காமிக்கிறேன். இதுக்கும் தனி காஸ்ட் இருக்கும், 100-200 அப்படிங்கிற மாதிரி. ஃபுல்லாக மலைங்கிறனால ரொம்பவுமே சேறு சகதியாக இருக்குது. பட்டி மாடுகள்னாலே ஒரு சிறப்பு. இது நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து போய் இதை வளர்த்தும் போது ரொம்பவுமே நல்லா வளருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா பட்டி மாடுகளுக்கு அது ஒரு சிறப்பு ரொம்பவுமே நிறையாவே இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த இடமெல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட 1 ஏக்கர் பரப்பளவில் ஃபுல்லாகவுமே பட்டி மாடுகள் தான் இருக்குது. தெரியுதுன்னு நினைக்கிறேன் பட்டி மாடுகள் உங்களுக்கு. பட்டி மாதிரி அடைச்சி வச்சா பட்டி மாடுகள் அப்படின்னு கிடையாது, மலையிலேருந்து வளர்த்துற மாடுகள். இப்போ நம்ம தோட்டத்தில் மாடுகள் வளர்த்துறோம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு மாடுகள் இடிச்சுக்குவோம். ஆனால் இது மலை மாடுகள் அப்படிங்கிறனால எந்த ஒரு மாடு இடிச்சுக்காது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா மாடுகளும் அது மாதிரி தனித்த நிலையில் தான் இருக்குது. இதுக்கு தீவனம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வக்கிப்புல் வாங்கி உள்ளே போட்டுருவாங்களாமா, அவ்வளோதாங்க. மழை பெஞ்சதுனால ரொம்பவுமே வசதியாக இருக்குது. சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த பக்கம் போய் காமிக்கலாம். மலை மாடுகள்ங்கிறது கைக்கே சிக்காது. அதை எப்படி பிடிக்கிறாங்கிறத நீங்களே பாருங்கள், எப்படி பிடிச்சி படுக்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ரொம்பவுமே கஷ்டம்தான் மலை மாடுகளை பிடிக்கிறது அப்படின்னா. அது எப்படின்னா கழுத்தை பிடிக்கிறாங்க, கழுத்தை பிடிச்சோன்னே கழுத்தை திருவுனா அது வலி தாங்க முடியாமல் கம்முன்னு படுத்துக்குது. இந்த மலை மாடுகளை பிடிக்க போகிறாங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எப்படி போட்டு பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். ரொம்பவுமே வித்தியாசமான முறையில் பிடிக்கிறாங்க. இப்படி பிடிக்கிறது ரொம்பவுமே கஷ்டம்தான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை மாடுகள் நிற்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? இங்கே கோபிலேருந்து வந்துருக்கோம். கோபிலேருந்து மாடு கொண்டு வந்திருக்கீங்களா? மாடு நாங்கள் கொண்டு வரல, நாங்கள் மாடு வாங்க வந்திருக்கீங்களா? என்ன மாடு வாங்கலான்னு இருக்கீங்க? நாட்டு மாடு தானே. நாட்டு மாடு இங்கே மட்டும்தான் இருக்கா, இல்லை இது இல்லாமல் வேற எங்கேயாவது இருக்கா? இங்கே மட்டும்தான். சரி, அந்த பக்கம் இருக்கு குதிரை சந்தையெல்லாம். அங்கே ஃபர்ஸ்ட் ராட்டனந்தூரி அதான் என்ட்ரன்ஸு. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம குருநாதர் சாமி கோயில் இருக்கு. இந்த சைடுங்களா? நீங்க என்ன ரேட்ல பார்க்கலான்னு இருக்கிறீங்க விலைகள்? அதெல்லாம் வந்து ஒரு 20 ரூபாயில ஒரு கிடாரி நாட்டு மாடுல கிடாரிக்குன்னு பட்டி மாடுகளில் சுத்தமான நாட்டு மாடுகள் காங்கேய மாடுன்னு நினைக்கிறேன். நல்லா வெள்ளை சட்டை மாடுகள் அழகா, ரொம்ப அழகா இருக்குது. ஃபுல்லாக பட்டி மாடுகளை எப்படி கட்டி வச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. இது ரொம்பவுமே கஷ்டமாக, ஒரு 2-3 நாள் கட்டி இதை வாங்குறவங்க வாங்கணும். எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கூட்டமாக இருக்குது, வியாபாரம் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு எல்லாமே இங்கே ஃபுல்லாகவே பட்டி மாடுகள் தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பட்டி மாடுகள் இருக்க பிளேஸு. கிட்டத்தட்ட எனக்கு கணிப்படி இங்கே ஒரு குறைஞ்சது 2-3 ஏக்கரா ஃபுல்லாகவே பட்டி மாடுகள். இன்று நல்லாவே வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறனால நல்ல கூட்டமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் மலை மாடுகளை கொண்டு வந்து பட்டி மாதிரி அடைச்சி வச்சு பட்டி மாடுகள் பேரில் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணா. நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? இந்த மலை மாடுகள்லாம் எங்கே? நாங்கள் வந்து பார்டரில் இருக்கிறோம். நாங்கள் வந்து கர்நாடகா ஆளுங்க. நாங்கள் அங்கேருந்து தேரன்னு மாடுங்க ஒரு 300 மாடு கொண்டு வந்தோம். கண்ணு மாடு எல்லாமே. சரிங்க. இந்த வருஷம் வந்து மழை ஃபுல்லாக பேஞ்சிருச்சு. சேரெல்லாம் பாருங்க, பயங்கரமான சேரு. கண்ணுங்க வந்து வாங்கலை, சரியா வியாபாரம் இல்லை. ஒரு ஆளுக்கு 2-2 லட்சம் 3-3 லட்சம் கையிலேருந்து போட்டு மாட்டுக்காரனுக்கு பணம் கட்டணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொல்ல விலை கேட்குறாங்க. இப்போ வந்து நாங்கள் 8 நாள் ஆகுது. நல்ல சாப்பாடு இல்லை, மாடுங்களுக்கு தீனி இல்லை, தண்ணி இல்லை, பயங்கரமான வெயில் அடிக்குது. உடனேயே மழை ஃபுல்லாக அடிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம நிலவரம் அழுகுறதுக்கு இல்லை, வெளியில் போகிறதுக்கு இல்லை. வாங்கிட்டு வந்துட்டோம், இப்படி ஆகி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணா. ரொம்ப கர்நாடகா பார்டர்லேருந்து வந்துருக்கு. ஆமாண்ணா, கர்நாடகத்துக்கு உள்ள 20 கிலோமீட்டர் அந்தாண்டு இருக்கிறோம் நாங்கள். டிரான்ஸ்போர்ட் செலவு உங்களுக்கு எல்லாமே 20 ஆள் வந்த ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கூலி, 3 வேளை சாப்பாடு, அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் எல்லாமே நாங்கள் பார்த்து முடியும். வியாபாரம் கொஞ்சம் டல்லா இருக்கு. கொஞ்சம் இல்லை, நம்ம மழை பெஞ்சு பூராமே படுத்துருச்சு வியாபாரம். பச்சை தண்ணி வேலை கேட்குறாங்க. சந்தைங்கிறனால நிறைய கூட்டம் இருக்கு. சந்தைன்னா அது அந்தியூர் சந்தை உள்ள சந்தை கடையில் வந்து ஒரு 1000 மாடு வரும், ரெகுலராக விற்று போடுவோம். இது வந்து இங்கே ஒரு 5000 மாடு வந்து தேருக்கு வந்துருக்குது. கண்ணுங்க வந்து ஜல்லிக்கட்டுக்கு எடுப்பாங்க, வாடி வாசலுக்கு எடுப்பாங்க, வயலோட்டத்துக்கு எடுப்பாங்க, பொடிக்கண்ணு எடுப்பாங்க, பால் வளர்ப்புக்கு எல்லாமே எடுப்பாங்க. ஆனால் நல்லா இந்த வருஷம் வியாபாரம் ஜூடு இல்லைண்ணா. ரொம்ப சம்பளாக இருக்குது வியாபாரம், ஒன்றுமே பண்ண முடியலண்ணா. இப்போ நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிற மாடுகளை என்னென்ன பர்பஸ்க்காக என்னென்ன வேலைக்கு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? வயல் ஓட்டுறாங்க, எடுத்துகிட்டு போய் வண்டி ஓட்டுறாங்க, ரெகுலர் ரேஸுக்கு போகிறாங்க. அதுலேருந்து வந்து எல்லாமே பயன்படுத்தலாம். வயல் ஓட்டத்துக்கு இந்த பர்கூர் மலை மாடு அருமையா இருக்கும். பர்கூர் மலை மாடு ரெகுலர் ரேஸ்ல நான் நிறையவே பார்த்துருக்கிறேன். பர்கூர் மலை மாடுகள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது எத்தனை மாத கன்றுகள்?
இதெல்லாம் மாடுங்கண்ணா கண்ணுங்க நேத்து எல்லாம் வச்சா வேலைக்கு ஆகாதான்னு வித்து போட்டோம் கேட்ட வேலைக்கு கேட்கிற விலைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, இதை திரும்பி கொண்டு போய் மறுபடியும் சேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் நட்டமாகும். நட்டம் தானே தெரியும். கேட்டா ஆமா, நான் ஒன்று வாங்கின வேலைக்கு 3000 2000 தள்ளி கேட்குறாங்க. மாட்டுக்கு பணம் போடணும், திரும்பி செலவு எல்லாமே போச்சு. நான் ஒன்றுமே பண்ண முடியல இந்த வருஷம். இப்போ இங்க தீவன செலவுனா நீங்க கொண்டு வந்துருவீங்களா? தீவனம் இல்லைண்ணா, ஒக்கி பில்லு கத்தை வந்து 250 ரூபா, ஒரு 100 கத்தை வாங்கியிருப்போம். பச்சை சோளத்தட்டு வாங்கியிருப்போம் 300 ரூபா கட்டு. கரும்பு சோவை வாங்கி போட்டுக்கிறோம். பாதி திங்குது, பாதி எல்லாம் மெதிச்சிக்குது. ஒண்ணுமே பண்ண முடியலண்ணா. வருடம் சந்தை கொண்டு வரும். ஆமாண்ணா, இது வருஷம் குருநாதா சுவாமி அந்தியூர் நடக்குது தேரு. ஒரு வாரம் நடக்குது. எல்லா வருடமும் நல்லா விற்கிறது. வெயில் அடிச்சிருந்தா நல்லா வித்திருக்கும். மழை பெஞ்சதுனால வெளியில இருந்து ஆள் இறங்கல கண் எடுக்கிறதுக்கு மாடுங்க. எதிர்பார்ப்போட கொண்டு வந்துட்டீங்க. ஆமாண்ணா, மழை வரதுன்னு தெரியல. கேரளாவில் வயநாடு கொஞ்சம் அது வயநாடுல இல்லாம ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் அந்த பகுதியில பேஞ்ச மழையில எங்கும் கொஞ்சம் பேஞ்சிருச்சு. அதனால உள்ள ஆள் இறங்கல, ஆளுங்க இறங்கல, மாடு வியாபாரம் இல்லைண்ணா. போன வருடமெல்லாம் விற்பனை போன வருஷம் பரவாயில்ல, மழை இல்லை, நல்லா வித்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்தியூர் சந்தையை தவிர நீங்க வேற எங்கெல்லாம் கொண்டு போயிருக்கீங்க? புளியம்பட்டிக்கு போறோம், மோர்பாளையம் போறோம், நைனாம்பாளையம் போறோம், முத்துநாயம்பட்டி போறோம், குன்னத்தூர் போறோம், ஈரோடு போறோம். ஆனா எல்லா பகுதியோட இங்கதான் நீங்க மாடு அதிகமா வாங்கி. இது வந்து வருஷத்துக்கு ஒரே வாரம் தேர் நடக்கிறது. ஆமா, இது தேர் அந்தியூர். ஆமாண்ணா, குதிரை சந்தைக்கு ஃபேமஸ். ஆனா மாடுகள் நல்லா விற்கிது. மழை பெஞ்சதுனால ரொம்பவுமே சிரமமா இருக்குதுண்ணா. சரி, தகவலுக்கு ரொம்பவுமே நன்றி.